சுமார் 2000க்கும் அதிகமானவர்கள் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பூமியினுடைய நுரையீரல் அப்படி என்று சொல்லி அழைக்கப்படுவது அமேசான் காடுகள். ஆகவே இந்த அமேசான் காடுகள் பற்றிய விவகாரத்திலே தான் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதுவும் மர்மமான முறையிலே. அது பற்றிய முழுமையான விடயங்களை இந்த காணொளி உங்களுக்காக தரப்போகிறது. பூமியினுடைய நுரையீரலாக கருதப்படுவது, நுரையீரலாக வர்ணிக்கப்படுவது என்பது அமேசான் காடுகள். சுமார் 70 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த அமேசான் காடுகள் பறந்து விரிந்து காணப்படுகின்றன. அமெரிக்க கண்டத்தின் சுமார் 70 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த அமேசான் காடுகள் பறந்து விரிந்து காணப்படுகின்றன. உலகத்தில் இருக்கின்ற மொத்த காடுகளை ஒன்று சேர்த்தாலும் இந்த அமேசான் காடு அதைவிட பெரியது அப்படின்னு சொல்லலாம். பிரேசில், பெரு, பொலிவியா, கொலம்பியா, வெனிசுலா, கயானா, ஈக்குவடோர், சுரினாம், பிரெஞ்சு கயானா ஆகிய இந்த 9 நாடுகளிலும் இந்த அமேசான் காடுகள் பறந்து விரிந்து காணப்படுகின்றன. அமேசான் காடுகளினுடைய பகுதிகள் இந்த 9 நாடுகளுக்குள்ளேயும் இருக்கிறது. அமேசான் காடுகளுக்குள்ளே பல மூலிகைகளும் பல செடிகளும் பல மூலிகை மரங்கள், செடிகள், கொடிகள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விடயங்கள் இருக்கிறது. அமேசான் காடுகள் பற்றிய முழுமையான விடயங்கள் இன்னுமே ஆராய்ச்சியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமேசான் காடுகளுக்குள் 39,000 கோடி மரங்கள் இருக்கிறதாக ஒரு கணிப்பு சொல்லி இருக்கிறது. இந்த 39,000 கோடி மரங்களுக்கு ஊடாகவும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 60,000 கோடி டன் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக முக்கியமாக அதுதான் இது பூமியினுடைய ஒரு நுரையீரலாக இது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அமேசான் காடுகள். ஆகவே இந்த புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பங்காற்றி கொண்டிருக்கிறது இந்த அமேசான் காடுகள். அப்படி இருக்கின்ற பொழுது மனிதனுடைய பேராசை காரணமாக இந்த அமேசான் காடுகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அமேசான் காடுகள் ஒரு பக்கம் காட்டுத்தீ காரணமாக அழிவடைந்தாலும் கூட அடுத்த பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் அமேசான் காடுகள் மனிதனுடைய பேராசை காரணமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மனிதனுக்கு எப்போதுமே எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அழிப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு மரத்தை வைத்தால் அந்த மரம் வளர்ந்து அப்படியே ஒரு பயனை தருவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் சர்வசாதாரணமாக காட்டுக்குள் இருக்கின்ற ஒரு மரத்தை ஒரு நிமிடத்திலே வெட்டிவிட்டு போய்விடுவார்கள். ஆகவே இந்த அமேசான் காடுகளுடைய அழிப்பு என்றது மனித குலத்திற்கு மட்டுமல்ல அனைத்து பூமியில் இருக்கின்ற உயிரினங்களுக்கும் பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு சவாலான விடயமாகவே மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இந்த இயற்கை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள் இந்த அமேசான் காடுகள் ஒழிப்பிற்கு எதிராக பல்வேறுபட்ட குரலை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் பல்வேறு போராட்டங்களையும் செய்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி இந்த இயற்கைக்கு எதிராகவும் இந்த அமேசான் காடுகள் அழிப்பிற்கு எதிராகவும் போராட்டம் நடத்திய பல்வேறுபட்டவர்கள் தான், சுற்றுச்சூழலியல் ஆர்வலர்கள் தான் 2000க்கும் அதிகமானவர்கள் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறதாக அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. லண்டனைச் சேர்ந்த குளோபல் விட்னஸ் என்ற ஒரு நிறுவனம் தான் இந்த அறிக்கையினை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போது இது பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையான 12 ஆண்டு காலப்பகுதிக்குள் இந்த இயற்கை ஆர்வலர்கள் 2213 பேர் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறதாக குளோபல் விட்னஸ் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக லத்தீன் அமெரிக்காவிலே மட்டும் 1000 பேர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இப்படி மர்மமான முறையிலே கொல்லப்பட்டிருக்கிறதாக அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பிரேசிலில் கிட்டத்தட்ட 365 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கொலம்பியாவில் 250 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உலக அளவிலே 142 பேர் கடந்த வருடம் மட்டும் மர்மமான முறையிலே உயிரிழந்திருக்கிறதாகவும் அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே உண்மையாகவே 82% லத்தீன் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியும் கடந்த 3 ஆண்டுகளில் கொலம்பியாவில் தான் அதிகமான சுற்றுச்சூழலியல் ஆர்வலர்கள் இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டிலே 79 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 48 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது கொலம்பியாவில். ஆகவே சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு காரணமானவர்கள் மீது அதிகபட்ச நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர்களுடைய சட்ட திருத்தங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இந்த மர்மமான உயிரிழப்புகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அதற்கான காரணங்கள் வலியுறுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய இறப்பிற்கு காரணமானவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் குளோபல் விட்னஸ் வலியுறுத்தி இருக்கிறது. பாருங்க, ஒரு இயற்கையை அழிக்கப் போய் அந்த இயற்கையை பாதுகாக்க போனவர்கள் 2000க்கும் அதிகமானவர்கள் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மரங்களை அழித்தால்
பாதிப்பு மரங்களுக்கு கிடையாது, மனிதனுக்கு தான் அப்படின்றதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். உயிரினங்கள், காட்டிலே வாழுகின்ற உயிரினங்கள் மரங்களை அழிப்பது கிடையாது. மனிதன் மட்டுமே தான் பல அழிவுகளுக்கு காரணமாகி கொண்டிருக்கிறான். இயற்கை என்பது மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதுவும் காடுகள் என்பது நிச்சயமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்று. அப்படி இருக்கின்ற இயற்கையை அழிக்கின்ற பொழுது அது மனிதனை தாக்குகின்ற மாபெரும் மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடராக ஒரு நாள் ஆட்கொள்கிறது. அதுதான் உண்மையான விஷயம். ஆகவே ஒரு மரத்தை நீங்கள் வெட்டினால் நிச்சயமாக அதனுடைய அழிவு என்பது மிக பாரதூரமாக இருக்கும். ஒரு செடியை வளர்க்க வேண்டும், மரங்களை நட வேண்டும், மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஓசோன் படலத்தினுடைய அந்த ஓட்டை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. அதில் ஏற்பட்ட துவாரம் அடைபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது காடுகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது மனிதன் காடுகளை அழிக்க நேர்ந்தால் அந்த இயற்கையை மனிதனை அழித்துவிடும் என்பதுதான் உண்மையான விடயம்.